கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவன் பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு பிசினஸ், நீங்க ஒரு பிசினஸ் செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நீங்க ஆவலோட இருக்கலாம், இல்ல என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டமாக என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு பயத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைகளே, தெய்வம் உங்களோடு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயத்தின் எண்ணங்கள், ஒரு சோர்வின் எண்ணங்கள், எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு போடலாம். ஆனால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இருப்பாரே, ஆனால் நீங்க எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தர் எப்பொழுது நமக்கு முன்பாக இருப்பாரே ஆனால், அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்தி செல்வாரே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எப்பொழுதும் தேவன் நல்ல ஒரு துணையாக, நல்ல ஒரு கேடகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.